ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி இந்த வீடியோ 2025ஆம் ஆண்டு முதல் விளாக் வீடியோ. அதுவும் சேமிப்பை பற்றின வீடியோ. அதுவும் நம்மளோட கொஞ்சோண்டு பணத்தை வச்சு தங்கமாக எப்படி சேமிக்கிறதுங்கிறத பற்றி தான் வீடியோ. ஏற்கனவே நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் புதுசாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம இது வரைக்கும் மாதம் 500 சேமித்து எவ்வளோ தங்கம் சேரப்போகுது, 1000 சேமித்து என்ன தங்கம் சேரப்போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நானும் இவ்வளோ நாளாக அப்படி தான் அசால்ட்டாக இருந்தேன். மாதம் 500 சேகரிக்கிறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் வந்துட போகுதுன்னு. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்மளோட கொஞ்சோண்டு சேமிப்பு வருஷ கடைசியில் பார்த்தா நமக்கு லாபமாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் 2025 வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன்னு போகாமல் இந்த மாதிரி தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம், கோஆப்டெக்ஸில் பட்டுச்சேலை சிறு சேமிப்பு திட்டம், இது ரெண்டுலேயும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இதை போடுறேன். ஸோ அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்களை கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்ப்போம். இது நான் இந்த கடை அந்த கடைன்னு குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு கடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 500 எல்லா கடையிலையும் சிறு சேமிப்பு திட்டம் இருக்குது. அது உங்களுக்கு வசதியை பொறுத்து மாதம் 500, 1000 இல்லைன்னா மாதம் 1 கிராம் இந்த மாதிரி கணக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நகை சிறு சேமிப்பு திட்டத்தை பொறுத்தளவு நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகை சீட்டு சேரும்போது என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு நம்ம வாங்கும் போது தருவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இருக்கக்கூடாது நம்ம சீட்டு சேரும்போது. சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கம்மியாக போடுறாங்க, இல்லைன்னா கடைக்காரவங்களே ஏற்றுக்குறாங்க. அந்த மாதிரி விவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நகை சீட்டு சேர்றது தான் நமக்கு பெனிஃபிட்டு. அப்புறம் பெரும்பாலான கடைகளில் பார்த்திங்கன்னா 11 மாதம்தான் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். அடுத்து 1 மாதம் அவங்க கிஃப்ட்டு உங்களுக்கு சீட்டு போடுறவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம சீட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு தருவாங்க, பாத்திரம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சீட்டை ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாதம் 500 கட்டி நகை சீட்டு போடுறோன்னு வைங்களேன். அது வருஷ கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு 6000 கிட்ட வரும். 1 மாதம் சீட்டு அமௌண்ட்டு கடைக்காரவங்க போட்டுக்குவாங்க. அப்புறம் நமக்கு ஃப்ரீ கிஃப்ட் வரும். ஜிஎஸ்டி இருக்காது, ப்ளஸ் செய்கூலி சேதாரம் இருக்காது. நமக்கு பெனிஃபிட் தான். சின்னதாக தோடு மாதிரி கூட வாங்கிக்கலாம். அதுவும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் கூட நம்ம வாங்கி சேர்த்து வைக்கலாம். மிடில் கிளாஸில் இருக்கவங்க இப்படி தான் நம்ம சேர்த்த முடியும். குருவி சேர்க்குற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் சிறுதுளி பெருவெள்ளம். அடுத்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ண நம்ம கோஆப்டெக்ஸ் துணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இது பழனியில் இருக்க கோஆப்டெக்ஸ். துணி வாங்குறது எப்படி சேவிங்ஸ் ஆகும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம வந்திருக்கிறது கோஆப்டெக்ஸ் துணி கடை. என்னை பொறுத்தளவு இங்கே பட்டுச்சேலை எடுக்கிறது சேவிங்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் ஒரிஜினல் பட்டுச்சேலை கிடையாது. கோஆப்டெக்ஸ் மாதிரி இங்கே வாங்குறது தான் ஒரிஜினல் பட்டு சேலை. அதுவும் நம்ம நெசவாளர்கள் கைப்பட நெஞ்ச கைத்தறி பட்டு சேலைகள். இதுக்கு ரீவேல்யூஷன் உண்டு. 10 வருஷம் கழித்து இந்த புடவை நமக்கு வேண்டான்னு தூக்கி போட்டாலும் திருப்பி இப்போ எங்கே பார்த்தாலும் பழைய பட்டு புடவை வாங்குகிற ஸ்டால் கடைகள்லாம் இருக்குது. அங்கே போட்டோம்னா கூட நமக்கு ரீவேல்யூ ஆகும். அதனால தான் இங்கே வாங்குகிற பட்டு சேலைகளை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஜனவரி 6 வேட்டி தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக ஜென்ஸுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 31 வரைக்குமே பட்டு சேலைகள், வேட்டி சட்டைக்கெலாம் நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் இன்னும் அதிகமான ஆஃபர் இருக்குது. இப்போ பழனியில் நமக்கு ஆஃபர்ஸ் கொஞ்சம் கம்மி தான், அதை விடவே அதிகமாக தான் இருக்குது சிட்டி சைடு இருக்க கோஆப்டெக்ஸில். உங்கள் ஊரில் இருக்க கோஆப்டெக்ஸை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ்னால் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டு சேலை வாங்கினா 1 பட்டு சேலை ஃப்ரீ, 2 வேட்டி சட்டை எடுத்தோம்னா 1 வேட்டி சட்டை ஃப்ரீ. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ஆஃபர்னு பை 2 கெட் 1 ஃப்ரீ அப்படிலாம் நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோஆப்டெக்ஸில் மாதாந்திர சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் 300 ரூபாயிலேருந்து
3000 ரூபாய் வரைக்கும் கூட நம்ம சேமிக்கலாம். பட்டு சேலை மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது, பெட்ஷீட் போர்வை கூட எடுத்துக்கலாம். சேமிப்பு திட்டத்தில் நம்ம சேர்ந்துருக்கும் போது 30% ஆஃபர், நமக்கு வருஷம் முழுவதும் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இந்த பட்டு சேலையில் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலையை உற்பத்தி செஞ்சவங்க பேர் திருமதி கீதாமணி. அவங்களோட வயசு பார்த்திங்கன்னா 40. இந்த சேலையை கைத்தறி நெசவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 3 நாள் டைம் எடுத்திருக்குது. 3 நாளுங்கும் போது 6:30 மணிக்கு மேலே சாயந்தரம்லாம் நெய்ய மாட்டாங்க, ஏதாவது மிஸ்டேக் வந்துடும்னு. பகல் மட்டும். இந்த சேலையை நெசவு செய்ய அவங்க 19,500 முறை கையையும் காலையும் அசைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 22 வருஷமாக இந்த நெசவு தொழிலில் இருக்கிறாங்க. அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த வருஷம் நான் நகைசீட்டும் கோஆப்டெக்ஸில் பட்டு சேலை எடுக்கிறதுக்காக சிறுசேமிப்பு திட்டத்துலேயும் சேர்ந்துருக்கேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொன்னிங்கன்னா நிறையா பேத்துக்கு வியூ போகும். நமக்கு இல்லைனாலும் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.